நாளை யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வருகை தருகின்ற சூழ்நிலையில் அவருடைய வருகையின் போது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவார்கள் என கூறி 5 நபர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு யாழ்ப்பாணம் போலீசாரினால் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கிலே பெயர் குறிப்பிடப்பட்ட அந்த 5 நபர்களையும் இன்றைய தினம் மண்டில் ஆயராகுமாறு கௌரவ மன்றினாலே அறிவித்தல் அனுப்பப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் மண்டிலே நான் 2 நபர்களுக்காக மண்டிலே தோன்றியிருந்தேன். ஒன்று பிரபாகரன் அவர்கள், மற்றது வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் நான் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே ஆயராகியிருந்தேன். இதே ஏனையவர்கள் தாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற எண்ணத்தில் இல்லை, நாங்கள் இதிலிருந்து விலகுகிறோம் என்று கூறிய அடிப்படையிலும் வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பில் நான் இல்லை, நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் விதமாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவதற்கு இருக்கிறோம், அதற்கான அனுமதியை தர வேண்டும், இந்த தடை உத்தரவை வழங்க வேண்டாம் என்ற ரீதியில் நாங்கள் விண்ணப்பத்தை செய்திருந்தோம். அதன் அடிப்படையிலே கௌரவ மன்றம் எங்களுடைய விண்ணப்பத்தில் கருத்தில் கொண்டு கட்டளையாக்கி இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய விண்ணப்பத்தின் போது வேலையற்ற பட்டதாரிகள் தங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைதியான முறையிலே பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலற்ற விதத்திலே யாரையும் குழப்புகின்ற விதம் இல்லாமல் அமைதியான முறையில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைப்பதற்கு விரும்புகிறோம், அதுக்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும், அது எங்களுடைய உரிமை என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய விவாதத்தை முன்வைத்த பொழுது உயர் பாதுகாப்பு வலயமாக கட்டமைக்கப்படுகின்ற பகுதிக்குள் செல்லாதவாறு ஜனாதிபதி வருகின்ற பாதையில் உங்களுடைய கோரிக்கைகளை அமைதியான முறையில் கவனஈர்ப்பு போராட்டமாக செய்வதற்கு வீதியை குறுக்கிலே சென்று மறைக்காத வகையில் செய்வதற்கு கௌரவ மன்று அனுமதித்திருக்கிறது. போலீசார் கோரிய தடை உத்தரவை வழங்க மறுத்திருக்கிறது. அதனூடாக நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை கவனஈர்ப்பை அமைதியான முறையிலே வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் செய்வதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது. அனுமதி என்பதற்கு அப்பாலே போலீசார் கோரிய தடை உத்தரவு வழங்கப்படவில்லை. அந்த வகையிலே நாளைய தினம் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை அமைதியான முறையில் செய்வார்கள். அந்த வழக்கு இன்று தள்ளுபடி செய்யப்படும்.